வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை, கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பெய்த கனமழையில் ஏராளமானோர் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகினர். மழையில் வீடுகளை முழுமையாக இழந்தவர்களுக்கு 10,000 ரூபாயும், ஓரளவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5,000 வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதற்கென கடந்த 8ஆம் தேதி 3,500 பணியாளர்களுடன் கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டது. இதனிடையே கணக்கெடுக்கும் பணி சரிபார்க்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரணத் தொகையை உடனடியாக வங்கிக் கணக்கில் செலுத்த வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது. கணக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க சார். கணக்கு எடுத்துட்டு போனதுலேருந்து இது வரைக்கும் எதுவுமே பணம் அக்கௌண்ட்டுக்கு எதுவுமே வரல. ஆனால் கணக்கு எடுத்து 15 நாள் ஆச்சு. எந்த விதமான பணம் வரவும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் சேதாரங்கள் நிறையா தான். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதிகமான சேதாரம். ஆனால் அது கணக்கு எடுத்தா கூட மற்றபடி வணிகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய சேதாரம் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல. இந்த ஏரியா நிறைய பேர் ஒரு வாரமா வீட்டு மேலே இருந்தாங்க. கரண்டும் கிடையாது ஒரு வாரம். ஆனா நிறைய பேர் வெளியே வர அதுக்கப்புறம் கணக்கு எடுத்துட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. நிறைய பேருக்கு அமௌண்ட் வரல. நிறைய பேர் ஆனா அப்பப்போ இது கொடுத்துட்டு போறாங்க. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து எதுவுமே தரல இது வரைக்கும் நிவாரண பொருள்.